இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தம்ப்நெயில்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சில்க் ஸ்மிதா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஆக்சுவலா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பேச போறோம். அதாவது நார்மலா ஒரு மனுஷங்க வந்து தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இவங்களோட வாழ்க்கை எப்படின்னா, தோல்வியிலேருந்து வெற்றி, அதாவது வறுமையிலேருந்து உச்சத்துக்கு போயிட்டு அப்புறம் உச்சத்திலேருந்து வறுமைக்கு வந்த ஒரு கிராஃப்ட் தான் இவங்களோட வாழ்க்கை. ஸோ நான் வந்து வீடியோவில் ஸ்டார்ட் எப்படின்னா, அவங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து உள்ள கரியர்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். விஜயலட்சுமி அப்படிங்கிறது தான் அவங்களோட பெயர். 1960ஆம் ஆண்டுல பிறந்திருக்காங்க. எல்லூரு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, அதாவது ஆந்திர பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துல அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க வந்து தெலுங்கு ஃபேமிலியா இருந்தாலும் ஆர்ஜினேட் வந்து தமிழ் தான். ஓகேங்களா, பூர்வீகம் வந்து தமிழ்ல தான், கரூர் மாவட்டத்துல தான் இருந்தாங்க. ஸோ அவங்க இளம் வயதுல வந்து பார்த்தீங்கன்னா வறுமை வந்து அவங்கள ரொம்ப வருத்தி எடுத்துருச்சு. வறுமையில் வாடி இருந்த அவங்களுடைய குடும்பம் வந்து எப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவால் கைவிடப்பட்ட குடும்பம் தான் அவங்களோட குடும்பம். ஸோ தன்னுடைய 10வது வயசுலேயே வந்து படிப்பை நிறுத்திடுறாங்க. 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 14வது வயதில் வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவரும் அவங்களுடைய குடும்பத்தினரும் வந்து ரொம்ப அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்தினதுனால அவங்க வந்து சினிமா மேலே இருந்த ஆர்வம் ப்ளஸ் வந்து அவங்க அந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னாலையும் அவங்க வந்து சென்னையில் போய் வந்து ஒர்க் பண்ணாங்க. போய் அவங்க மாமா வீட்டில் ஸ்டே பண்ணி வந்து கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன வேலை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க சினிமாவில் வந்து இந்த டச்சப் பண்ணி விடுறது, மேக்கப் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அவங்கள நோட்டீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, வந்து விஜயலட்சுமிங்கிற ஒருத்தவங்களை வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி சக்கரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஓகேங்களா, விஜயலட்சுமிங்கிறவங்கள வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதாவது வினு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு வணக்கம் கண்ணு அப்படின்னு பேசுவார்ல, அவர் தான் வினு சக்கரவர்த்தி அவர்கள். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ற உமன் மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது கொஞ்சம் கொச்சையா சொல்லணும் அப்படின்னா சாராய கடையில சரக்கு விற்கிற அம்மா. ஓகேங்களா, அந்த ரோல் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் அப்படிங்கிற ஒரு பேர், சிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் இப்போ எல்லாரும் பேசும் பொருளாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்களில் வந்து அவங்க பேக்கப் டான்ஸர், அதாவது பேக்ரவுண்ட் டான்ஸரு, அதுக்கப்புறம் ஐட்டம் டான்ஸரு. இந்த காலகட்டத்தில் வந்து கானா பாட்டு எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசாலா திரைப்படமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐட்டம் டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஐட்டம் சாங்கில் வந்து பயங்கரமாக வந்து பரிச்சயமானவங்க தான் இந்த விஜயலட்சுமி அவர்கள். நான் வந்து சினிமாவுக்காக வந்து ஸ்மிதா அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுடைய முந்தைய திரைப்படங்களில் நடித்த அந்த முந்தைய திரைப்படமான வண்டி சக்கரத்திலேருந்து சிலுக்குங்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததுனால சிலுக்கு ஸ்மிதா, அப்படியாது சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற கதாபாத்திரமா அவங்க பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ஏறக்குறைய 17 வருஷம் சினிமாவில் இருந்திருக்காங்க. 450 திரைப்படங்கள் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களோட ஃபிலிமோகிராஃபிக் கரியருங்கிறது ரொம்ப ஒரு வியர்டான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாமர் ரோலில் இருக்கிறது, ஐட்டம் நம்பர் சாங்கில் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, அண்ட் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்காங்களே, அதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே வந்து சில்க் ஸ்மிதா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் வந்து சில்க் ஸ்மிதா அவர்களுடைய பாடல் காட்சிகள்லாம் நான் ரசித்த பாடல் காட்சிகள், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அது தெரியும். ஓகேங்களா, அது என்னென்னங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இடம்பெற ஒரு பாடல் அப்படின்னா இந்த அடியே மனம் நில்லுனா நிற்காதடி, அதில் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் காத்தடிக்க, இப்போ கூட ஷார்ட்ஸில் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, எம்மா எம்மா ஏய் எம்மா எம்மா அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆனிச்சுல, அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் காத்தடிக்க வாடி புல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டு ட்ரெண்ட், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு நேத்து ராத்திரி அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓகேங்களா, அதாவது அவங்கள பாலிவுட் வரைக்கும் கொண்டு போன ஒரு பாடல் எதுனா பொன்மேனி உருகுதே. ஆனாலும் சரி, இவங்க ஐட்டம் டான்ஸ்ல மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அவங்களுடைய வேற ஒரு வேர்ஷன் வந்து நான் வந்து ஒரு பாட்டில் பார்த்தேன். ஓகேங்களா,
இளைய திலகம் பிரபுவோட அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ் இல்லை, அவங்களோட வெறும் ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் அந்த பாட்டோடைய ப்ளஸ். ஓகேங்களா, பூவே இளைய பூவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுலேயுமே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம மனசுல இன்னமும் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஓகேங்களா, அதுமாரி ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆர்ட் ஃபார்மா அவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா, பெண்மையிலேயே ஒரு அழகிய பெண் உருவம், அதுலேயும் மயக்கும் பார்வை, அந்த கண்ணோடைய அந்த பார்வைக்காகவே தான் அவங்களுடைய வந்து கவர்ச்சிங்கிறது வந்து மெருகேற்றுற ஒரு விஷயம். அது வந்து இப்போ அவங்களோட கேரக்டர் மாதிரி ஒருத்தவங்க லுக் அண்ட் லைக்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க பேர் வந்து விஷ்ணுபிரியா. அவங்களுடைய வந்து அவங்க தான் வந்து இந்த மார்க்காண்டனி திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்மிதாவுடைய ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டராக அந்த ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மயக்கும் பார்வை வந்து அவங்க கிட்ட கிடையாது. ஓகேங்களா, ஒன்லி ஒரு சிஜி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் நேச்சுரலாக வந்து அந்த மயக்கும் பார்வை, அந்த பார்வை வந்து அவங்களுக்கு கிடையாது. அந்த கண்ணு தான் வந்து மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி. ஓகேங்களா, என்னதான் அந்த உடல்வாகு, யார் வேணாலும் வந்து ஒரு உடல்வாகு கொடுத்துடலாம். ஓகேங்களா, யார் வேணாலும் வந்து உடல்வாகு வந்து அமைச்சிக்கலாம். ஓகேங்களா, அந்த 8 வடிவம் அது. ஆனால் ஒரு கவர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை. அந்த ஒரு மயக்கும் பார்வை தான், அந்த கண்ணு தான் வந்து ஒரு ஆண்மகனுடைய இதை வந்து ரசிக்கும்படியாக ஒரு சுண்டி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தான். அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணதுனாலே என்னமோ அந்த ஒரு கண்ணுடைய கவர்ச்சியை வச்சே கிட்டத்தட்ட நம்ம சினிமாவில் எல்லாரோடைய மனசுலேயும் வந்து ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான் சில்க் ஸ்மித் அவர்கள். அண்ட் வந்து அவங்க ரொம்ப போல்டாக இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் ரொம்ப போல்டாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு போல்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பிரதமராக இருந்தாங்க. அவங்களே வந்து நோட்டீஸ் பண்ணி யார் இந்த சில்க் ஸ்மிதா அப்படின்னு கேட்டதாக வந்து சொல்லப்படுது. அவங்களோட இன்டர்வியூஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சினிமாவில் இல்லாமல் நான் வேறு ஒரு சராசரி வாழ்க்கையில் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து நக்சலைட் வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், நக்சலைட்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் ஏராளமாக இருந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியாவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போல்லாம் வந்து கேரவன்லாம் கிடையாது. ட்ரெஸ் மாற்றுறதுனா ஒரு ஓப்பன் ஏரியாவில் தான் ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்க யூரின் பாஸ் பண்ண போகும்பொழுது, அதாவது சிறுநீர் கழிக்க போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு ஆண் கூட்டம் இருந்திருக்கு. அதாவது அவங்க சிறுநீர் கழிச்சிட்டு இப்படி வரப்ப பின்னாடி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு ஆண் கூட்டமே வந்து அவங்கள சூழ்ந்து இருந்திருக்கு. நல்ல வேளை அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. அப்படி இன்கேஸ் அவங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு தருணத்தை வந்து என்னால் இன்னைக்கு நினச்சாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா தான் நான் அதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச்சஸ் வந்து இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வெறும் ஐட்டம் டான்ஸர், ஐட்டம் சாங் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் சில குணச்சித்திர கதாபாத்திரங்களும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை, அன்று பெய்த மழை, அப்புறம் அவசர போலீஸ் டூரு, இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு நம்பரில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பாலிவுட் லெவலில் வந்து ரீச் கொடுத்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடித்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான 3ஆம் பிறை திரைப்படத்தில் அவங்களோட நடிப்பும் அதுக்கப்புறம் அவங்களுடைய தோற்றம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடனம் இதெல்லாமே சேர்ந்து பாலிவுட் லெவலில் ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேன் இந்தியன் லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, இந்த மாதிரி 5 லாங்குவேஜ்லையுமே அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் அப். அங்கே இருக்கிற முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ரோல், அப்புறம் செகண்ட் ஹீரோயின், அந்த மாதிரி தான் அவங்க ரோல் இருக்கும். ஆனாலும் ஒரு ஹீரோ வாங்குற சம்பளத்துக்கு நிகராகவும் அவங்க அந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் சில்க் ஸ்மிதா அப்படிங்கிறவங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க மாறினாங்க. அண்ட் வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா, சில்க் ஸ்மிதா அவர்களுடைய ஒரு பயோபிக் ஃபிலிம், அதாவது அவங்க பேஸ் பண்ணி வச்ச ஒரு பயோபிக் ஃபிலிம் வந்து தி டர்ட்டி பிக்சர் 2011ஆம் ஆண்டில் நடிகை வித்யா பாலன் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு நடிகையை பற்றி
வேற வேற விஷயங்கள் வந்து வேற வேற மாதிரி தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதே சமயத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப மறைமுகமா வச்சு வந்து அவங்க வந்து கலாச்சி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்தேன். அண்ட் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கிலா பேகம், அதாவது நம்ம ஷக்கிலா அம்மா இருக்காங்களே, அதாவது 90ஸ்க்கு உள்ளவங்க, 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஷக்கிலா ஆண்டி, ஷக்கிலா சேச்சின்னு சொன்னால் தான் தெரியும். ஆனால் 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கிலா மம்மி, ஷக்கிலா அம்மா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களுக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் வந்து ஏதோ ஒரு கோல்டு வார் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அது வந்து பத்திரிகைகளில் வந்து பேட்டிகள் எல்லாம் வந்து வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதையுமே வந்து அந்த சினாரியோ வந்து ரொம்ப தப்பாக வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தப்பாக வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டாங்க. சரி, இது சம்மந்தமாக வந்து ஷக்கிலா பேகம் அவர்கள்ட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில்க் ஸ்மிதா அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவங்க வந்து சீனியர், என்னோட பயங்கரமான சீனியரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரையிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஓகேங்களா? அந்த அரையிற மாதிரி உள்ள ஷாட் வந்து சில்க் ஸ்மிதா வந்து என்னை அரையிற மாதிரி ஒரு ஷாட்டை நான் வந்து நடிக்கணும், நான் அடி வாங்குற மாதிரி நடிக்கணும், அவங்க என்னை அடிக்கிற மாதிரி நடிக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையாகவே அவங்க அரைஞ்சிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக பண்ணிட்டாங்க. அந்த டைம் எனக்கு ஃபீல்டு வந்த புதுசில் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அவங்க மேலே எனக்கு ஒரு சீனியாரிட்டியாக ஒரு மரியாதை இருந்தாலும் அவங்க வந்து அந்த சீனியாரிட்டி வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற வருத்தம் இன்னமும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் நிறைய ஆர்டிஸ்டோட அவங்க வந்து ரொம்ப டைப்பாக இருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய மேல் ஆர்டிஸ்டோட எல்லாம் அவங்க வந்து அஃபேர் வச்சுருந்துருக்காங்க. அப்படியும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான மார்க்கெட் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பயங்கர ஃப்ளோ அண்ட் கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்கு. சர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க இது வரைக்கும் பெருசாக சிக்கினது இல்லை. ஓகேங்களா? அவங்கள வந்து இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. மற்றபடி வந்து பெருசாக வந்து அதை தாண்டி அவங்க வந்து வேற ஒரு மாதிரி இது காசிப்ஸ்லாம் அவங்க வந்து இடம்பெறலை. இந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் தொடர்பா அப்படின்லாம் சொல்லி ஒரு காசிப் போடுவாங்கல்ல, அது எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு நடிகையாக அவங்க இருந்திருக்காங்க. ஒரு சில தயாரிப்பாளர்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, வந்து ஸ்ட்ராங்காக ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஆடை விஷயம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவங்க அந்த ஆடையை உடுத்தி நடிச்சிருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இதுலேயும் இன்னொரு 2-3 விஷயத்தை நான் வந்து பெருசாக ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஃபிசிக்கல் டயட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸே வந்து தோற்று போயிடுவாங்க போல். இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஃபிசிக்கல் டயட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதாம், ஒரு வாழைப்பழம், இந்த மாதிரி லோ குவான்டிட்டியில் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். பெருசாக நான்வெஜ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம், ஆயில் ஃபுட்டை தவிர்த்துருவாங்களாம். அவங்க முழு நீள வேகன்ஸ், அதாவது VEGAN. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா அனிமல்லேருந்து வர்ற டைரி ப்ராடக்ட் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி மண்ணுக்கு அடியிலேருந்து வர்ற சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சாப்பாடு வந்து ஹைஜீனிக்காக, ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சாப்பாடை தான் வந்து அவங்க உட்கொள்வாங்க. ஓகேங்களா? அவங்க அதுக்கு மாதிரி ரெகுலராக வந்து எக்ஸசைஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்களாம். அதாவது இப்போ எல்லாம் ஜிம் ஒர்க் அவுட்லாம் இல்லாமல் நார்மலான இந்த ஸ்குவாட் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்குவாட் எக்ஸசைஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த எக்ஸசைஸ்லாம் அந்த காலகட்டத்திலே வந்து அவங்க வந்து ரெகுலராக பண்ணியிருந்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த ஒரு கட்டமைப்போட இன்னமும் அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட 35 வயசு ஆயிட்டு அப்படின்னாலே, கிட்டத்தட்ட 35-40 வயசு ஆக போகுது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அடுத்து ஹீரோயின்லேருந்து அம்மா சான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அம்மா கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாக வந்துடும். ஆனால் அவங்களோட ஃபீல்டு கடைசி வரைக்கும், அந்த ஃபீல்டில் கடைசி வரைக்கும் இருந்தப்ப, அந்த 96ஆம் ஆண்டு சூசைடு கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயினுக்கான மெட்டீரியலாக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா அவங்கள ஒரு ஐட்டம் டான்சர் அப்படிங்கிற ஒரு நேம் கார்டோட அவங்கள வச்சிருந்தது தான் ரொம்ப சோகமான விஷயம். அது வந்து அதுவே அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமைக்குள்ளே கொண்டு போய் அவங்க மது பழக்கம், குடிப்பழக்கத்துக்கெல்லாம் ரொம்ப இதாயிட்டாங்க. போதை பழக்கத்துக்கெல்லாம் ரொம்ப அடிமையாகி அதுக்கப்புறம் பல பரிமாணங்களை விட்டுட்டு ஒரு விரக்தியின் உச்சத்தில் தான் அவங்க வந்து சூசைடு வந்து கமிட் பண்ணதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு டர்ட்டி பிக்சரில். அதே மாதிரியும் உண்மையாகவே அது மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னமும் அது மர்மமாக தான் இருக்குது. இன்னமும் அது சம்மந்தமாக டிபேட் போயிட்டு தான் இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அது வந்து ஸ்டில் அது ஒரு
மிஸ்டரியா தான் இருக்கு. ஓகேங்களா, காலத்துக்கு ஏற்ற புதுமைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுது. அப்பயும் வந்து ஐட்டம் டான்சர் அப்படிங்கிற நம்பர்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு குணச்சித்திர நடிகையா வந்து ஒரு சொற்ப டேரக்டர்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான டேரக்டர்ஸ் தான் அவங்களை வந்து ஒரு குணச்சித்திர நடிகை, குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரதி ராஜா அவர்கள், பாலு மகேந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டி ராஜேந்திரன், அப்புறம் பாக்யராஜ், இந்த மாதிரி 4 டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதாவது கதைக்கு தேவையான ஒரு கேரக்டர் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனாலும் வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் முழுசாக பயன்படுத்தலை. அதனாலே அவங்க வந்து மாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. மலையாளம் சினிமாவில் வந்து தொடர்ச்சி அவங்க படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோலோட வெள்ளையாக இருக்கிற ஹீரோயின் தான் ஹீரோயின்ஸ் அப்படின்னு, அவங்களுக்கு தான் வந்து ஸ்டார்டம், அவங்களுக்கு தான் நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணி டஸ்கி ஸ்கின்ல மாநிறமா இருந்த ஒரு பொண்ணு ஹீரோக்கு நிகரா ஒரு அந்த டைம்ல வந்து 80s டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரஜினி கமல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. ஓகேங்களா, அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ வந்தாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா தன்னை வந்து மார்க்கெட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தது யாருன்னா சில்க் ஸ்மித் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிறைய விஷயங்கள், துயரங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக தான் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் வந்து அவங்களால இது பண்ண முடியல, அவங்களால அதை வந்து கொண்டு போக முடியல. அவங்க வந்து சினிமாவில் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு இருந்தப்ப ஒரு ப்ரொடியூசர் ஆகி வேணும்னே ப்ரொடியூசர் ஆக்கி அதுக்கு மேனேஜராக ஒருத்தர் நியமித்து அந்த மேனேஜர் வந்து அவங்கள ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் போயிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இவங்க பேரில் வந்து காசை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி படத்தையும் சரியாக ஓடாமல், அந்த படங்களும் சரியாக ஓடாமல் பெரிய நஷ்டத்தில் கொண்டு வந்து கடனாளி ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து போதை பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் வந்து ரொம்ப அடிமையாயிடுறாங்க சில்க் ஸ்மித் அவர்கள். ஓகேங்களா, அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுது அப்படின்னா 1997ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில், அதாவது 1996 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சூசைட் பண்ணதா சொல்கிறாங்க. அவங்களுடைய இறப்பு கூட மிகப்பெரிய ஒரு மர்மத்தை வந்து கொடுக்குது. இது வந்து ஒரு தமிழ் சினிமாவில், ஒரு இந்தியன் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அது எதனால அப்படின்னா தனிப்பட்ட என்னதான் உச்சத்திலேயே இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவங்க வந்து ஒரு ஜீரோ அப்படிங்கிறது தான் இங்க வந்து மறுக்கப்படாத ஒரு உண்மை. ஓகேங்களா, மறுக்கவே முடியாது. ஓகேங்களா, ஏன்னா என்னதான் வந்து பெரிய உச்சத்துல இருந்தாலும் அப்பா அம்மா பேரண்டல் கைட்லைன்ஸும் நம்மளை சுற்றி 4 உண்மையான நண்பர்களும் நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து தனிமையில் தனியாக இருந்தோம் அப்படின்னா அந்த தனிமை கூட ஒரு காலகட்டத்தில் நம்மளை எதிரியாக்கும். வறுமையை விட வெறுமை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஓகேங்களா, நான் வந்து கொஞ்சம் என்னதான் ஒரு டைமிங்கில் ஒரு ரைமிங்காக சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. வறுமை அப்படிங்கிறது வந்து இப்போ காசு இல்லாமல் அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க கூட அன்றாட வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக வாழ முடியும். ஆனால் வெறுமை அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குள்ளே இறங்கிட்டு அப்படின்னா சத்தியமாக அந்த ஒரு யதார்த்த வாழ்க்கையில் நம்ம போக முடியாது. இருள் சூழ்ந்த உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நரகம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது இங்கே நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஓகேங்களா, நிறைய பேருக்கு அதனாலேயே அந்த மாதிரியான இன்சிடென்ட்னாலேயே ஒரு சிலருடைய மறைவுங்கிறது இன்னும் மர்மமான முறையில் இருக்கு. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தொழில் தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் வந்து சில்க் ஸ்மிதாவை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஓகேங்களா, அவங்க வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கேமராவுக்கு முன்னாடி தான் அவங்க சில்க் ஸ்மிதா கேமரா விட்டு வெளியில் வந்துட்டாங்க, அந்த ஷாட் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப்லாம் மாற்றிட்டு ஒரு சராசரி பெண்ணாக வந்து அவங்க வந்து நடந்துப்பாங்களாம். ஓகேங்களா, அண்ட் அதுதான் வந்து அந்த சினிமாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்டாக ரொம்ப ஒரு சைல்டிஷ் வாய்ஸில் தான் அவங்க வந்து பேசுவாங்க. ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு நபராக தான் அவங்க இருந்திருக்காங்க. கிளவரான மைண்ட் செட் தான், ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கிளவரான மைண்ட் செட்டு, ஆனால் ஒரு இன்னசென்ஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸில் வந்து அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அவங்களுடைய உச்சபட்சமான ஒரு கவர்ச்சி அப்படின்னா அவங்க உடல் அமைப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
எங்களை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சில்க் ஸ்மிதா அப்படின்னா உடல் அமைப்புங்கிறத தாண்டி அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய மயக்கும் பார்வையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஓகேங்களா? அதனாலயும் என்னமோ அவங்கள வெறும் ஒரு ஆப்ஜெக்டா மட்டுமே தான் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கணக்குல தான் அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு இன்டர்வியூல வந்து மன நெகிழ்வோட ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் என்னோட உடம்ப தான் பார்த்தாங்க. என் உடம்பு மேல தான் கை வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா வந்து எனக்கு எந்த மாரி ஒரு பெர்சன் வேணும் அப்படின்னா, என்னோட கைகோர்த்து என்னோட வந்து நடந்து வர்ற ஒரு ஆண்மகன தான் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ரொம்ப உருக்கமா வந்து சொன்னாங்க. அது என்னதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு பெர்சன வந்து இப்படி தப்பா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? லைஃப்ல வந்து ஒரு பெர்சன நம்ம தப்பா ஜட்ஜ் பண்றதோ, இல்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்தத வச்சே வந்து தொடர்கதையா அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்மளா ஒரு இடத்துல வந்து டிசிஷன் எடுத்துறக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் இன்னொரு லைஃப் மேக் ஓவர் பண்ணணும். அப்படி ஏதாவது லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும், அதாவது லைஃப்ல வந்து எல்லாமே ஒரே மாரி கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகேங்களா? அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து மாறுபடலாம், வேறுபடலாம். அந்த சேஞ்சஸ கூட நம்ம அக்செப்ட் பண்ணி, அவங்களோட நம்ம லைஃப வந்து என்ஜாய் பண்ணணும். இதோட நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றேன். அண்ட் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஆர்டிஸ்ட் வந்து இப்பயும் ஒரு 2K ஜெனரேஷன்ல கூட சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இன்னைக்கும் எதிரொலிச்சிட்டு தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த வருஷம் வெளியான தசரா திரைப்படத்திலயும் சரி, மார்க் ஆண்டனி திரைப்படத்திலயும் சரி, சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் உடைய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எபிடோமிக்கா, ரொம்ப ஒரு ஐகானிக்கா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் அவங்களுடைய புகழ் வந்து வந்து ரீச் ஆயிருக்கு. ஆனாலும் அவங்களுடைய இது மறைக்கப்பட்ட கருப்பு பக்கங்களையும் இந்த ஜெனரேஷன்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் வந்து ஆரம்பிச்சேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வெறுமனே ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்னா சினிமா ஆர்டிஸ்டா மட்டுமே பார்க்காம, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காமன் பீப்புளோட மைண்ட் செட் வந்து என்ன மாரி இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணவும் தெரியணும். ஓகேங்களா? இது வந்து ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் இல்ல, ஆக்டரா இருக்கிறவங்க, இல்ல டெலிவிஷன்ல இருக்கிறவங்க, இல்ல மீடியா சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் அவங்க பிரிவிலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லி பெருசா வாழ்ந்தாலும், அவங்களுக்குள்ளேயும் ஒரு காமன் பீப்புள் வந்து இருக்கிறத நம்ம வந்து உணரணும். இது வந்து இந்த அதாவது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்தா வந்து பேனர் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது, அப்புறம் கடவுளே தெய்வமே அப்படின்னு கொண்டாடுறது, இதை மாதிரிலாம் ஒருத்தவங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அவங்க வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம் செஞ்சு ஒரு சின்னதா நம்மளை வந்து ஒரு மாதிரி மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் அவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேவலமா வந்து வஞ்சம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஒரு வஞ்சகத்தோட நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்டை மாத்திட்டு திறமைக்கு உண்மையா திறமையோட இருக்கிற ஒரு கலைஞரை, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட வந்து நம்ம வந்து மதிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? வந்து ரசிக்க கத்துக்கணும். ஆனா அவங்களே வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி கொண்டாடுறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.